கேளுங்க, நான் பாரம்பரியமான திராவிட இயக்கத்தை சார்ந்தவன், திமுக சார்ந்தவன். கலைஞர் முன்னிலையில கூட பேசியிருக்கேன். கதாநாயகன் அவர் தான். இல்லம்மா, உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான பார்வை இருக்கு. பாப்பா பாப்பா 26 இல்ல, உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான சிந்தனை இருக்கு. அதனால ஏமா நானா கடவுள், நானா அந்த கட்சி நடத்துறேன். இருமா உள்ள டேட் இருக்குமா? ரைட்டு, ஆமா. அதாவது இன்னும் இருங்க, அதிமுக கூட்டணி முழுமை பெறல. இருங்க சார், இருங்க சார். அதாவது நாம் தமிழர் கூட்டணி கூட போட்டிருக்கேன். நாம் தமிழர் கூட்டணி இருக்கா? அதாவது கூட்டணி அலைன்ஸ், கூட்டணி அலைன்ஸ். அதாவது இன்னும் டேட் இருக்கு, இது இருக்கு. அதாவது தாவே கூட காங்கிரஸ் அந்த கணக்கில் தான் நான் கேட்கப்பட்டது. ஆனா அமையல. தப்பு இல்ல சார், இருங்க, எதுவுமே ஃபைனல் இல்ல. எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கூட்டணியும் இறுதி வடிவம் பெறல. தேர்தல் அறிவிட்டோம், நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால தற்போதைய சூழல திமுக கூட்டணி அமைஞ்சால் தாவேகா மாற்று கட்சி கூட்டணி அமைஞ்சா எப்படி என்று கேட்கிற போது அது மொத்த கூட்டணியை எடுத்துங்க, கோர் ஓட்டா வந்து இதை எடுத்துங்க, அப்ப கரெக்டா இருக்கும். அப்புறம் அடுத்து நாம் தமிழர் கூட்டணி அதை போட்டிருக்கேன் பாப்பா. அது திமுக கூட்டணி சேருது, அது உங்க பார்வை தவறு. அதை கேளுமா, என்ன பேச விடுமா, தாவே என்ன பேச விடுற. தமிழ் அமைப்புகளே வரும். அந்த பார்வை வந்து கட்சிகளுக்காக கோர் ஓட்டு, இது வந்து ஊர்ஜிதமா இருக்கு. அந்த கோர் ஓட்டுன்னு வச்சுங்க, யாருக்கு அந்த வாக்குன்றது அந்த பார்வை. இது இப்படி கூட்டணி அமைந்தால் திமுக, அதாவது தாவேகா காங்கிரஸோ மாற்று கட்சியோ கூட்டணி அமைஞ்சா இன்னும் வந்து இது ஃபைனல் அல்ல. தற்போதைய சூழ்நிலை இப்படி இருக்கு. அடுத்த ஆய்வுல அக்யூரன்சியா எந்த இதுன்னு வரும். அது வந்து நல்லா பிரதர் என்னன்னா, இந்த பார்வை வேறு அந்த பார்வை. நான் எடுத்தவனுக்கு தான் தெரியும், உங்க பார்வை நீ கேட்கறது ரைட்டு. ஆனா நான் எடுத்தவனுக்கு என்னுடைய பார்வை என்ன, எந்த பங்கில் எடுத்துன்னு எனக்கு தெரியும். ஸோ அது கூட்டணி, அது சம்மதில. நீங்க எந்த சம்மதில இருங்க? ஒரு டேட் இருக்கு பிரதர், டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்க, அப்ப வரும். நிறைய கூட்டணி இருக்கு. கூட்டணி அமைஞ்சா நல்ல ஒரு பிரகாசம் வரும். அமைந்தால் ஆமா, அது வார்த்தை ஒன்று விட்டுருப்போம், அவ்வளவுதான். ஏங்க புத்தகம் மாதிரி பிறப்பு சின்ன பிள்ளைகள் இருக்கிறோம். அக்யூரன்சி வராது, ஜெலசி வராது. அசம்ப்ஷன் ப்ரெடிக்ஷன் ரெண்டு இருக்கு சார். நீங்க பண்ணது அசம்ப்ஷனா ப்ரெடிக்ஷனா? ரெண்டுமே இல்ல. 46வது பக்கம் தாவேக கூட்டணி போட்டுட்டீங்க. தாவேகோட யார் யார் கூட்டணி சொல்லுங்க. இன்னும் கூட்டணி ஏதோ அமையலமா, வெயிட் பண்ணு, இன்னும் டைம் இருக்கு. டேட் அறிவிக்கும். கூட்டணிங்கற சார் விஜய்கான தனிப்பட்ட இல்ல. அப்ப காங்கிரஸ் வந்து பேச்சத பண்ணிச்சு. டிக்ளரேஷனுக்கு அப்புறம் தான் சார் சர்வேல வந்து இல்ல. அதாவது மக்களிடம் வந்து கேட்டபோது அந்த காங்கிரஸ் உள்ள அலைன்ஸ் பார்ப்போம், தாவேகோட கூட்டணி வந்து அந்த பார்வையில் எடுக்கப்பட்டதா நீ பாத்தணும். 37வது பக்கம் தாவேகாக்கு 19% போட்டுட்டீங்க. அதுக்கு அப்புறம் தாவேகா கூட்டணி 28% போட்டுட்டீங்க. ரைட், சூப்பர். அதாவது இது வந்து கோர் ஓட்டு, அது கூட்டணி அமைந்த ஒரு டேட் இல்ல. வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க. அரசியல் இருங்க. அதாவது இருங்க தலைவா. இது கோர் ஓட்டு, இது கட்சியினுடைய இருக்கிற கோர் ஓட்டு. இதையும் அதை கம்பேர் பண்ணுங்க. அது வேற, இது வேற. அது கூட்டணி. அதாவது இருங்க, அதாவது மேடம் இது, அதாவது நான் இன்னும் அமையலைங்க. டேட் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அதாவது கூட்டணி அமைந்தால் இப்படி வருது வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. புரியுதா பிரதர்? ஏமா நானா கடவுள், நானா அந்த கட்சி நடத்துறேன். இருமா உள்ள டேட் இருக்குமா? ரைட்டு, ஆமா. அதாவது இன்னும் இருங்க, அதிமுக கூட்டணி முழுமை பெறல. இருங்க சார். அதாவது நாம் தமிழர் கூட்டணி கூட போட்டிருக்கேன். நாம் தமிழர் கூட்டணி இருக்கா? அதாவது கூட்டணி அலைன்ஸ். அதாவது
அதாவது இன்னும் டேட் இருக்கு இது இருக்கு. அதாவது தாவே கூட காங்கிரஸ் அந்த கணக்கில் தான் நான் கேட்கப்பட்டது. ஆனா அமையல. தப்பு இல்ல சார். இருங்க, எதுவுமே ஃபைனல் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கூட்டணியும் இறுதி வடிவம் பெறல. தேர்தல் நேற்று அறிவிட்டோம், நிறைய மாற்றல் இருக்குது. அதனால தற்போதைய சூழ்நிலை திமுக கூட்டணி அமைஞ்சால் தாவேகா மாற்று கட்சி கூட்டணி அமைஞ்சா எப்படி கேட்கிற போது அது மொத்த கூட்டணி எடுத்துங்க, கோர் ஓட்டா வந்து இதை எடுத்துங்க, அப்ப கரெக்டா இருக்கும். அப்புறம் அடுத்து நாம் தமிழர் கூட்டணி அதை போட்டிருக்கேன் பாப்பா. அது தாவே அப்ப திமுக கூட்டணி சேருது, அது உங்க பார்வை தவறு. அது கேளுமா, என்ன பேச விடுமா, தாவே என்ன பேச விட்டு தமிழ் அமைப்புகளே வரும். அந்த பார்வை வந்து கட்சிகளுக்காக கோர் ஓட்டு, இது வந்து ஊர்ஜிதமா இருக்கு அந்த கோர் ஓட்டுன்னு வச்சுங்க. யாருக்கு அந்த வாக்குன்றது அந்த பார்வை அது. இப்படி கூட்டணி அமைந்தால் திமுக அதாவது தாவேகா காங்கிரஸோ மாற்று கட்சியோ கூட்டணி அமைஞ்சா இன்னும் வந்து இது ஃபைனல் அல்ல. தற்போதைய சூழ்நிலை இப்படி இருக்கு. அடுத்த ஆய்வுல அக்யூரன்சியா எந்த இதுன்னு வரும். அது வந்து நல்ல பிரதர் என்னன்னா இந்த பார்வை வேறு அந்த பார்வை நான் எடுத்தோன்னு தான் தெரியும். உங்க பார்வை நீ கேட்கறது ரைட்டு, ஆனா நான் எடுத்தோன்னு என்னுடைய பார்வை என்ன எந்த பங்கில் எடுத்துன்னு எனக்கு தெரியும். ஸோ அது கூட்டணி அது சம்மதில நீங்க எந்த சம்மதில இருங்க, ஒரு டேட் இருக்கு பிரதர், டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்க, அப்ப வரும். நிறைய கூட்டணி இருக்கு. கூட்டணி அமைஞ்சா நல்ல ஒரு பிரகாசம் வரும். அமைந்தால் ஆமா, அது வார்த்தை ஒன்று விட்டுருப்பேன், அவ்வளவுதான். ஏங்க புத்தகம் மாதிரி கூட சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறோம். அக்யூரன்சி வராது, இந்த வராது. ரெண்டுமே இல்ல. அதாவது மக்களிடம் கேட்கிற பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துங்க. சரியா? அடுத்து அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு, ஒத்துக்கிறேன். இல்ல நீங்க இல்ல அது டேட்டாஸ் என்கிட்ட இல்லம்மா டேட்டாஸ் என்கிட்ட இல்ல. அதெல்லாம் எடுத்து 2000 ips.com.in போட்டு பாருங்க, அதுல ஏத்தி இருக்கேன். நீங்க செல்லுல ஓபன் பண்ணுங்க, ips.com ஓபன் பண்ணி பாருங்க. அதாவது பிரதர் எல்லா புள்ளி விவரங்களும் ips.com.in இணையதளத்துல போடப்பட்டிருக்கு. ஒரே நிமிஷம். அதாவது 16 கேட்ட டேட்டாஸ் அதுல இருக்கு. டேட்டாஸ் போய் பாருங்க. ஒரு நிமிஷம். ஓகே பாய். நன்றி. வெப்சைட் பாருங்க, ips.com பாருங்க வரும். அது இல்லம்மா, அது இல்ல, உங்களுக்கு அப்படி ஒரு கருத்து இருந்தா அதை மறுக்கிறது. ஒரு விஷயம் கேளுங்க, ஒண்ணு அதாவது நீங்க ஒரு கட்சி சார்பான பார்வையோட கேள்வி கேட்கும் போது அவருக்கு அந்த என்ன நீங்க ஒண்ணு கேளுங்க சார். பாலிடிக்ஸ் கேளுங்க, ஒரு நிமிஷம். பாலிடிக்ஸ் இஸ் an art of possible. அரசியல் சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாம் ஊடகத்துல வலிமையா இருக்கிறவங்க. அதே நேரத்துல நாம விரும்புறோமோ விரும்பலையோ கிராமப்புறங்கள்ல திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஊடுருவி இருக்கிறார். ஒண்ணு கேளுங்க, நான் பாரம்பரியமான திராவிட இயக்கத்தை சார்ந்தவன், திமுக சார்ந்தவன், கலைஞர் முன்னிலையில கூட பேசியிருக்கேன். ஆனா என் பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளைகள் இந்த முறை நீங்க போட சொல்லாதீங்க. இல்ல தங்கச்சி, அது அவர்தான் சொல்லணும், அவர்தான் எடுத்தவரு. தனியா நிக்கிறதுனால இன்னும் வலுப்பெறுவார். இன்னும் வலுப்பெறுவார். அவர் முடிச்சிட்டாரு. அவர்தான் கதாநாயகன். அவர்தான். இல்லம்மா, உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான பார்வை இருக்கு.
பாப்பா பாப்பா நானு 26 வருஷம் இல்ல உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான சிந்தனை இருக்கு, அதனால கேட்கிறேன். இந்த சாதனை கம்பெனிக்கு பண்ண சுத்தமா எனக்கு தெரியும். இந்த சாதனை சட்டம் தெரியும். விடுங்க. இது எந்த ஊரு நீங்க? இல்ல, இப்ப எனக்கு அதை எதுக்கு கேக்குறீங்க? அதை எதுக்கு ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இல்ல, அதை இது எப்படி கேக்குறீங்க? ஏங்க நான் உங்க